வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது மீன் குழம்பு. பொடி அரைச்சி போட்டு செய்யக்கூடிய இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புனா நான் இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து இது பேர் என்ன மீனுன்னே தெரியாது, ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இது ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வறுக்க போகிறேன், இதை குழம்பு வைக்க போகிறேன். எந்த மீனில் செய்தாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மீன் குழம்பு வச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போது 3 பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா இதை இன்றைக்கும் வச்சுக்குவோம், நாளைக்கும் வச்சுக்குவோம் இல்லையா. 2 நாளைக்கு வந்து இது சரியாக இருக்கும். வறுவலுக்கும் கொஞ்சம் வந்து புளி தண்ணி ஊற்றணும், திக்காக கரைச்சி. அதனால் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி வந்து நான் ஹாட் வாட்டரில் ஊற போட்டு நல்லா ஊறி இருக்குது புளி. ஸோ நான் போடுறதுக்கு முன்னாடியே காட்டியிருக்கணும். இருந்தாலும் அவ்வளோதான், ஒரு புடி அளவுக்கு, ஒரு எலுமிச்சை பெரிய கொய்யாப்பழம் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை கரைச்சிக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயத்தில் 1.25 அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி அதில் ஒரு பகுதி எடுத்திருக்கேன். இன்னொரு 1/4 வெங்காயம் வந்து கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு 8 பல்லு பூண்டு, தக்காளி நல்லா பெரிய சைஸில் 1.5 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூட மிளகு சேர்த்து அரைக்கணும். எடுத்து வச்சுருந்தா இந்த 1.25 வெங்காயம், 1.5 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் மிளகு வந்து நான் கம்மியாக போடுறேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயிறு பிரச்சனை இருக்கிறதால காரம் குறைச்சி போட்டுக்கிறேன். நல்லா நொரன்னு அரைச்சாச்சு. ரொம்ப பேஸ்ட்டு மாதிரியும் இல்லை, ஒன்றும் பாதியமாகவும் இல்லை, கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை இந்த பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ கரைச்சி வச்சுருந்த புளியை, அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி விழுதோடு சேர்த்துக்கலாம். தனி பாத்திரத்தில் எப்பவுமே புளியை கரைச்சிட்டு தெளிஞ்ச பிறகு வடிகட்டணும். என்ன தான் வடிகட்டினாலும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மண்டல் நிற்கிது. ஸோ இப்போ காரம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள் தூள், கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். ஆக்சுவலாக வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூளாக இருந்தால் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். நான் வந்து இது வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் இந்த மிளகாய் வந்து ரொம்ப ரொம்ப காரமாக இருந்தது. தனியாக சேர்த்தும் கூட அதிக அளவுக்கு காரம் இருக்கிறதால இதை நான் 1 ஸ்பூன் போடுறேன். இதோட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன். இன்னுமே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன். நல்லாவே காரம் இருக்குது இந்த மிளகாத்தூள். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தான். குழம்புக்கு சேர்த்துக்கலாம், வறுவலுக்கு மட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்ப்பேன். எப்பவுமே ஏற்கனவே காசின எண்ணெய் அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி குழம்புல சேர்த்துறது என்னோடய பழக்கம். இந்த இருக்கிற வண்டலை ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பாதியாக செவக்கணும். கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கணும். வடகம் இருந்ததுனாலும் அது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, வடகம் அப்படியே வந்து போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ குழம்புல சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து குழம்பு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கட்டும். மீன் குழம்புக்குண்டான பொடி வந்து அரைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். கருவேப்பிலை வந்து 3 கொத்து அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து முதல் நல்லா வந்து வறுத்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் ஈரம்லாம் போய் ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுன்னு காட்டு. தண்ணியெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே கலரி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை வந்து ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு ட்ரை ஆகட்டும், வறுபடட்டும். கடுகு போடணும். கடுகு வந்து சட்டுன்னு பொரிஞ்சிரும்ன்றதால கடைசியாக சீரகம் பொரிய ஆரம்பிக்கும் போது கடுகையும் போட்டு
வறுத்துக்கலாம். சிறுத்தீயில் இருக்கட்டும், இல்லைன்னா செவக்காமையே பொரிய ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு கடுகெல்லாம் பொரிஞ்சு வர அளவுக்கு வறுப்படட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கே மிளகு சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு 10 மிளகு சேர்க்கிறேன், அவ்வளோதான். எனக்கு காரம் ஆகாதுன்றது. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் ட்ரையான தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி சுத்தமாக காஞ்சு இருக்கிற மிக்சி ஜாரில் போட்டு இது நல்லா பொடிச்சுக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சாச்சு இந்த பொடி. இப்போ இதிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த மீனையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்த கையோட இந்த பொடியையும் சேர்த்துக்கணும். குழம்பு கம கம கமன்னு இருக்கும். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செய்தாலே எப்படி இருந்தாலும் வீட்டை தாண்டி போகிறவங்க, என்னம்மா இன்றைக்கி உங்கள் வீட்டில் மீன் குழம்பா செம வாசனைன்னு சொல்லாமல் போகிறதே இல்லை. ஏன்னா இந்த பொடி தான் இதுக்கு காரணம். இது வந்து எங்கள் பாட்டியோட கைவண்ணம். இந்த பொடி வந்து அப்பாவோட அம்மா சூப்பராக சமைப்பாங்க. அந்த மீன் குழம்பு ஸ்டைல் மட்டும் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். திருப்பியும் கலரி விட்டுருக்கோம்ல, எண்ணெயெல்லாம் திருப்பி சேர்ந்துருச்சு. திருப்பி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான சூப்பரான கம கமன்னு மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.